பார்த்தியா, இது இன்னொரு ரூமு, 2 BHK. இங்கே பார், கிச்சன் பார்க்குறியா? நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் பக்காவான வீடு. எப்படி, சூப்பரா? இது சும்மா தான், இன்னொரு ரூம் இருக்கு பார். கேவலமான ரூம், சுத்தமா சரியில்லை, வேஸ்ட். என்னடா இது? எங்க வீட்டு டாக்ஸ் ரூம் மாதிரி இருக்கு. எங்க வீட்டு பாத்ரூம் சைஸ் கூட இல்ல இந்த ரூம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுண்டி. எப்படிடா இதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்ற? எலிசபெத் பேத்தியா நீ? ஆமாண்டா. என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது. தயவு பண்ணி வேற வீடு பாரு. அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சுடி பைத்தியம். திருப்பிலாம் தரமாட்டாங்க. சொல்றத கேளு, புரிஞ்சுக்கோ. என்னால இங்க இருக்க முடியாதுடா. பெரிய ராயல் பருப்பு மாதிரி பண்ணிட்டு இருக்க. இப்ப ஒன்னும் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் வேற வீடு பார்த்துட்டு போயிடலாம். உன்னை வச்சுட்டு என்னதான் பண்ண போறான்னு எனக்கு தெரியலடி. ஏற்கனவே உனக்கு வீடியோ எல்லாம் அமிச்சு தானே காமிச்சேன். ஓகே சொன்ன அப்புறம் தானே கூட்டிட்டு வந்தேன். ஆமா, இப்ப பார்த்தேன், எனக்கு பிடிக்கல. என்ன பண்ண சொல்ற? கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எதுக்குமே ஒத்து வர மாட்டா. ஸ்டேட்டஸ் பார்க்குறா, ஈகோ பார்க்குறா. தெரியாமல் லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். முதல்ல இதில் இருந்து வெளியே வரணும். அதான் ஒரே வழி. இவனை மிடில் கிளாஸ் நினைச்சேன். சரியான லோ கிளாஸா இருக்கான். இவனை போய் லவ் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? ராமு, வாங்க மேடம், வாங்க. என்னப்பா உங்களோட பிரச்சனை? ஜானகி ராமுங்கிற அற்புதமான பேர் வச்சிருக்கீங்க. இதை பிரிக்கணுங்கிறீங்க. எனக்கு மனசே வரலப்பா. எங்க உங்களோட ஜானகி? அவகிட்டலாம் பேசி ரொம்ப நாளாவது. நீங்களே கூப்பிடுங்க. ஜானு, ஜானு. இதோ வர மேடம். வாமா. வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது அந்த ஜானகி ராமனை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஐயோ, அதெல்லாம் சொல்லாதீங்க மேடம், ப்ளீஸ். உங்க காஸ்டியூம் பார்க்கும்போது ஒரே கலர், பீஸ்ஃபுல்லாக தெரியுறீங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. ட்ரெஸ் மட்டும் தான் மேம் ஒன்றா இருக்கும், மனசெல்லாம் இல்லை. வேண்டாம் சொல்லுங்க, ட்ரெஸ்ஸை கட்டி போட்டுறேன். சில கப்பலை பார்க்கும்போது பாவம் அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா நிம்மதியா இருக்குன்னு தோணும். ஆனா உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் போல தோணுது. புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ பாருங்க. அதெல்லாம் முடியாது மேடம். எனக்கு முதல்ல நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க மேடம், போதும். அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒரு 6 மாசம் பிரிஞ்சு இருக்கணும். நான் அப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், நீங்க 2 பேரும் சேரவே முடியாதுங்கிற பட்சத்தில் கோர்ட்டில் உங்களை கூப்பிட்டு ஒப்பீனியன் என்னன்னு கேட்பாங்க. அப்போ நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஓகேயாமா? ஓகே மேடம். ஓகே மேடம். அப்படின்னா உங்களை போக சொல்லுங்க மேடம். வீடு எந்து? நான் ஏன் மேடம் வீட்டை விட்டு வெளியில போனோம்? இந்த வீடு அட்வான்ஸ் மட்டும் தான் அவன் கொடுத்தான். இதுக்கு இஎம்ஐ நான் கஷ்டப்பட்டு கட்டினேன். உனக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா? என்னடா செலவு பண்ண? என்ன பண்ண சொல்லு பாப்போம். எங்க அப்பா எவ்வளவு கொடுத்தாரு சீர்வரிசையா? அதெல்லாம் வித்து காலி பண்ணிட்டேன். இப்ப என்ன நடுத்தருவுல நிக்க வச்சிருக்க? மேடம்,
அதெல்லாம் சரி வராது. நான் கேட்டது வரைக்கும் எனக்கு பண்ணி கொடுங்க போதும். தயவு செய்து உங்க ஈகோவை விட்டுருங்க. 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. அதுதான் என்னோட ஆசை. அப்புறம் உங்க விருப்பம். மறுபடியும் இப்படி ஒரு லைஃப் அமையாது. நான் சொல்ல வேண்டியதை உங்க 2 பேருக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். நான் வரேன் ஜானு. நான் வரேன் ராமு. ஓகே. எப்படி உட்காந்துருக்கான் பாரு. ஏய், உன்னோட நான் பெரிய ஆளு. போடா. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் 6 மாசம் பிரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம்தான் உங்க டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த 6 மாசத்துக்கு அப்புறமும் உங்க 2 பேருக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னா கோர்ட்டே உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துடும். நீங்க பிரிஞ்சிருக்கிற 6 மாசமும் நீங்க நிரந்தரமா பிரிஞ்சிக்க போறதுக்கான வாய்ப்பில்லை. இந்த 6 மாசத்துல ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணிடாத ஜானு. குடிகாரன், பொறுக்கியா, ரவுடியா இருந்தா டைவர்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல பையன், படிச்சவன், மிடில் கிளாஸ், அவனை வச்சு வாழ தெரியலனா நீ தான் முட்டாள். டைவர்ஸ் ஆச்சுன்னா பசங்க புது மாப்பிள்ள, பொண்ணுங்க தான் செகண்ட் ஹேண்டு. அப்புறம் மிஸ் பண்ணிட்டோம்னு வருத்தப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. டைவர்ஸ் ஆன கப்புள்ஸ் எல்லாம் கடைசியில 90% பிரிஞ்சுட்டோம்னு வருத்தம்தான் பட்டிருக்காங்க. சந்தோஷப்பட்டதே இல்லை. உன்னோட வெல்விசரா சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம். இங்க பாருங்க ராமு, நீங்களும் கொஞ்சம் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்தீங்கன்னா நாம ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். நான் சொல்றத சொல்லிட்டேன். டேக் கேர் ராமு. பாய் ஜானு. ஏய், மூடிட்டு படுறி. ஏன் வீடு, ஏன் ரூம், நான் எப்படி வேணாலும் கொடுப்பேன். உனக்கு என்னடா? நீ மூடிட்டு போடா. பாடி. போடா. என்னாச்சு தெரியல. மறுபடியும் சீன் போடுறாளா? ஒருவேளை உண்மையா இருந்தா போயிடலாம். என்னாச்சு இவளுக்கு? உண்மையா பையன் தெரியலையே. சத்தத்தை வேற காணோம். திருப்பி போயிடலாமா? போலாம். ஹே, என்னடி ஆச்சு? கால் சுளுக்கிருச்சு. கால் சுளுக்கிடுச்சா? ஆமா. சரி வா. எங்க 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 சுளுக்கு? அங்க. இந்த இங்கயா? காலுங்க. இங்கயா? இங்க. இங்கயா? இன்னும் கொஞ்சம் மேலங்க. இங்கயா? இன்னும் கொஞ்சம். இங்கயா? அங்கதான். இங்க தானே? ஆமா. சரி சரி. அங்கதான். இந்த கால் தாங்க. அதான் அதான் இந்த கால் தானே, தேய்ச்சிட்டு தானே இருக்கேன். ஐயோ வலிக்குது. சரி சரி சரியாயிடும். ஒன்றும் இல்லை. ஐயோ வலிக்குது. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஓகே. எஸ் சார். ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன்.
மெயில் வந்திருக்கு. நான் போஸ்ட்போன் பண்ணிடுறேன் சார். ஓகே, ஷோர் சார். ராமு, வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜானு எங்கே? ஜானு உள்ள இருக்கா. ஜானு, வாங்க மேடம். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு. என்ன மேடம்? என்னப்பா 2 பேரும் டைவர்ஸ் வேணும்னு கேட்டுட்டே இருந்தீங்க, இப்போ என்னன்னு கேட்குறீங்க? கோர்ட்ல அப்ளை பண்ணது இப்போ அப்ரூவல் ஆயிடுச்சு. 2 பேரும் கோர்ட்ல வந்து ஒப்பீனியன் சொல்லிட்டு 2 பேரும் விடுதலை வாங்கிக்கலாம். ம், ஓகேவா? என்னாச்சு ஜானு? என்னாச்சு மேடம்? ஒன்றும் இல்லை ராமு, சொல்லுங்க. தலை சுற்றி வாமிட்டா இருக்கான். நீ டாக்டருக்கு கால் பண்ணு. இதோ பண்ணுறேன் மேடம். இப்போ ஓகேவா இருக்கா ஜானு? ஹலோ டாக்டர். என்னப்பா ராமு, ரொம்ப நாளாக காலே பண்ணுறதில்ல, சொல்லுப்பா என்ன விஷயம்? அர்ஜென்ட் மேம். இதோ வரேன். எஸ். ஜானு, என்ன ஜானு, என்னம்மா ஆச்சு? இவங்களுக்கு மயக்கமா இருக்கு, வாமிட்டும் எடுத்திருக்கா. அப்படியா? என்னன்னு கொஞ்சம் பாருங்க. என்ன சாப்பிட்ட காலையில? தோசை டாக்டர். தலை சுத்துதாமா? ஆமா. கங்கராச்சுலேஷன், கன்சீவா இருக்கா. வாழ்த்துக்கள், நீங்க அப்பாவாயிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட் ராமு. இல்லை மேடம், இப்போதைக்கு குழந்தை வேண்டாம். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஃபர்ஸ்ட் கன்சீவ் இது. இல்லை, இப்போதைக்கு குழந்தை வேண்டாம். டைவர்ஸ் வேறு அப்ளை பண்ணியிருக்கோம். என்ன ஜானு இது? அவ உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குப்பா. இந்த சமயத்துல எதுவுமே பண்ணக்கூடாது. அவசரப்படாத தம்பி, இது உங்க லைஃபையே டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வரக்கூடிய விஷயம். ஸோ அவசரப்படாத. ஆல் தி பெஸ்ட், டேக் கேர். ஓகே, நான் ஓகே வரேன். மேடம், வாங்க. ராமு, ஜானு, இனிமே உங்களை எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது. நீங்க 2 பேரும் சேர்றதுக்கு தான் இந்த ஜீவன் உருவாயிருக்கு. ஆல் தி பெஸ்ட். நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்க ராமு, நான் வரேன்.